அம்மா மிக்க வாழ்க நன்றிங்கம்மா. வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. உலக சமுதாய சேவா சங்கம், ஸ்கை, நார்வே, டென்மார்க் அறக்கட்டளைகள் இணைந்து ஒவ்வொரு நாளும் இணைய வழியே நடத்துகின்ற இந்த நிகழ்விலே இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். இந்த நிகழ்வுகளை சிறப்பாக ஒருங்கிணைத்து ஒவ்வொரு நாளும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நார்வே டென்மார்க் அறக்கட்டளை சார்ந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த அருமையான வாய்ப்பினை நல்கிய இறைநிலைக்கும் குருவுக்கும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் முதுநிலை பேராசிரியர் பெருமக்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். மகரிஷி அவர்களோட ஞான களஞ்சிய பாகம் 2 இன்றைய நாளுக்கான கவிதை. பரிணாமம் என்ற தலைப்பில மகரிஷி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தொகுப்புல இருந்து தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கவிதைகளை பார்த்து வரோம். இன்னைக்கு அதே போல பரிணாமம் படைப்பா அப்படிங்கிற கேள்விக்கு அடுத்த பதிலாக படைப்பு இல்லை, பரிணாமம். கேள்வி எதுவோ அதற்கான விளக்கத்தை முதல் பாடல்ல கொடுத்துட்டு அடுத்த பாடல்ல முடிவான விடைய கொடுக்குறாங்க மகரிஷி. இப்ப இந்த பாடல்கள் எல்லாமே 1992 அந்த காலகட்டங்கள்ல மகரிஷி எழுதின பாடல்கள். அதற்கப்புறம் தான் மகரிஷி அந்த வார்த்தையை எப்படி அப்கிரேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, பரிணாமம் அல்ல தன்மாற்றம், 2 ஒன்றுதான். ஆனா மிகப்பெரிய வேறான தத்துவம். பரிணாமம் அப்படிங்கிறது என்னங்க? எவல்யூஷன் அப்படின்னா ஒன்றிலிருந்து இன்னொன்று வந்தது. ஆனா தன்மாற்றம் அப்படிங்கிறது என்ன? டிரான்ஸ்பர்மேஷன், ஒன்றே இன்னொன்றாக மாறுகிறது. இப்ப இந்த அடிப்படை தன்மாற்ற அடிப்படையில தான் மகரிஷியினுடைய நிறைய தத்துவங்களுக்கான விளக்கம் இருக்கு. அது இறை தத்துவமானாலும் சரி, வாழ்வியல் விழுமியங்களானாலும் சரி. இப்ப ஒரு உதாரணமா மகரிஷி சினம் தவிர்த்தல குறிப்பிடுவாங்க இல்லைங்களா? அங்க நம்ம கோபமாக மாறும்போது என்ன ஆகுறோம்? நாம இல்ல, அங்கே கோபமாக மாறிட்டோம். அப்ப அங்க என்னவாயிட்டோம்? என்னிலிருந்து கோபம் வரவில்லை, என்கிட்ட இருந்து கோபம் வந்தா அது எவல்யூஷன். ஆனா இங்க நானே கோபமாக மாறிவிட்டேன். இப்ப என்னிடம் உள்ள எல்லாம் மறைந்து இன்னொன்றாக மாறிட்டேன். எங்க அப்படித்தானே அர்த்தம். ஆசையாக மாறும்போதும் சரி, கவலையாக, கோபமாக, அமைதியாக, சாந்தமாக, இறை உணர்வோட இருக்கும் போதும் நான் என்கின்ற இந்த ஆத்மா என்னென்ன களங்கங்களை வச்சிருந்ததோ அது எல்லாத்தையும் கழிச்சிட்டு புதிய ஒன்றாக விரிச்சு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு உதவி ஒரு உயிரின் சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எதுவோடு சேருகிறோமோ அதுவாக மாறிவிடுகிறோம். அப்ப இந்த தன்மாறுகின்ற குணம் நமக்குள்ள எப்படி இருக்குங்க? உள்ளேயே இன்பில்ட்டா இருக்கு. இப்ப நம்ம 2 பேர் பேசிக்கிட்டு இருப்போங்க, நம்மளோட தாட் வேற எதையாவது யோசிச்சுக்கிட்டு இருப்போம், ஏதோ ஒரு விஷயம். ஆனா பார்வை எதிர் இருக்கக்கூடிய பேசுறவங்களதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், காது அவங்களதான் கேட்கிற மாதிரி நேரா உட்கார்ந்து இருப்போம். ஆனாலும் ஒரு வார்த்தை கூட அவங்க பேசுறது நம்ம மூளைக்குள்ள போய் இருக்காது. நிறைய முறை நம்ம திருப்பி கேட்டிருப்போம் இல்லைங்களா? என்ன சொன்னீங்க? இன்னொரு முறை சொல்லுங்களேன், நான் சரியா கவனிக்கல. ஆனா பார்வை அங்கதான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா என்ன ஆச்சுங்க? நாம இன்னொன்றாக மாறி விட்டதனால் இது தெரியவில்லை, நேரா நடக்கிறது தெரியல. இப்ப மகரிஷி அந்த மாறுகின்ற பொருளாக எதை சொல்றாங்க? அந்த இறைநிலைய சொல்றாங்க. இதெல்லாம் அடுத்த தன்மாற்றத்துல வந்த விளைவுகள்ல நாம எடுத்துக்கொண்ட உண்மைகள், எடுத்துக்காட்டா பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த ஃபார்முலாவை மூலத்துல அப்ளை பண்ணினா அதுதான் இன்றைய பாடலுக்கான விடையாக இருக்கு. அப்ப அந்த தன்மாறுகின்ற தத்துவமா இல்ல விஞ்ஞானம் என்ன பண்ணுச்சுங்க? எத்தனையோ விஷயங்களை ஆராய்ச்சி செய்து எப்படி இந்த பிரபஞ்சம் வந்திருக்க முடியும், இந்த பிரபஞ்சம் எங்கிருந்து வந்தது? ஒரு உதாரணமா பார்த்தோம்னா, ஒரு ஒரு பிசிக்ஸ் ப்ரொஃபசர் கிட்ட போய் கேட்கிறோம்,
இருக்கக்கூடிய எல்லாம் என்னது, என்னத்தால் ஆக்கப்பட்டது, வாட் இஸ் மேட்டர் அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொல்லுவாரு? மேட்டர் இஸ் த கலெக்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ், இதுதான் சொல்லுவாங்க பிசிக்ஸ்ல, இல்லைன்னா இது இயல்பியல் வியதி. தோற்ற பொருட்கள் என்பது அணுத்துகள்களால் ஆக்கப்பட்டது, ஃபண்டமெண்டல் மாதி மூலமான பார்ட்டிகிள்களால் ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அடிப்படை துகள்கள் எதனால் ஆக்கப்பட்டது? இந்த கேள்விக்கு விஞ்ஞானத்தினால் பதில் சொல்ல முடியல, இல்லைங்களா? ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ் வரைக்கும் போனாங்க. அந்த பார்ட்டிகிள் எதால் ஆக்கப்பட்டது? அப்போ நிறைய ஆராய்ச்சி பண்ணினாங்க. ஆராய்ச்சி பண்ணும்போது எப்படி எல்லாம் இந்த பிரபஞ்சம் உருவாகி இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நிறைய தத்துவங்கள் இருக்கு, நம்ம பார்த்திருக்கோம், இல்லைங்களா? ரொம்ப முக்கியமானது ஒன்றாக சொல்லக்கூடியது பிக் பேங் தியரி, பெரு வெடிப்பு தத்துவம், அப்புறம் மாயா தத்துவம், நிலை தத்துவம், படைப்பு தத்துவம், இது மாதிரி நிறைய சொன்னாங்க. ஆனா அது எல்லாத்துக்கும் மகரிஷி ரொம்ப ரொம்ப லாஜிக்கலா இல்லைங்கிறதுக்கான ஆன்சர் சொல்லுவாங்க. அப்போ இந்த பெருவெடிப்பு கொள்கை அப்படின்னு சொல்றோம்னா, ஏதோ ஒன்று இருந்தது, ஒரு அளப்பரிய ஆற்றல் உள்ள ஒரு கோளம் வெடித்து சிதறி இந்த பிரபஞ்சம் உருவானது அப்படின்னு பெருவெடிப்பு கொள்கை சொல்லுது. ஆனா மகரிஷி இத கொஞ்சம் மாத்தி சொல்றாங்க, அவ்வளவுதான். எல்லை உடையதனுடைய வெடிப்பு அல்ல இந்த பிரபஞ்சம், எல்லையற்றதன் மலர்ச்சி. அருமையான விளக்கம் பாருங்க. இந்த வற்றாயிருப்பு அப்படிங்கிற அந்த இறைநிலையினுடைய தரம் இங்க மகரிஷி சொன்ன வார்த்தையில வந்துடுச்சு. எல்லாமே அப்சல்யூட் ஸ்பேஸ்ன்னு சொன்னாங்க, பெரும் பால்னு சொன்னாங்க, எந்த ஒன்றுக்கும் எல்லை இல்லாதது, அததானே அந்த அடியும் முடியும் பார்க்க முடியாது அப்படின்னு பக்தியிலையும் ஒரு 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 கதையாகவோ இல்ல ஒரு தத்துவமாகவோ சொன்னாங்க. அந்த சைவம் சிவம் அப்படிங்கிறத உருவமற்ற ஒன்றாக வைத்துக் கொண்டு இப்ப வரைக்கும் அந்த சிவ லிங்கத்துக்கு உருவம் இல்லை. நீங்க எந்த மதத்தை எடுத்துக்கலாம், நம்ம மதங்களை கடந்தவர்கள், இல்லைங்களா? அடுத்தது அந்த ஈஸ்வர் என்று சொல்லக்கூடிய ஈஸ்வர் அல்ல, அந்த கிறித்துவ கொள்கையை எடுத்துக்கொண்டா. ஈஸ்வர் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, எழுச்சி பெறும் தன்மை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அல்ஹம்துலில்லா அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் என்ற சொல்லும் எல்லாமே ஒன்றிலிருந்து வந்தது. இதுதானே மகாத்மா சொன்னார், இல்லைங்களா? ஈஸ்வர் அல்லா தேரே நாம் சபுகோ சன்மதி தே பகவான். இங்க வித்தியாசமே கிடையாது. இறைவனுக்கு பல பெயர்கள், போன பாடல்ல கூட அம்மா குறிப்பிட்டிருப்பாங்க. நீர் வானில் சஞ்சரிக்க மேகம் என்கின்றோம், நிலம் மீது விழும்போது மழை என்கின்றோம், அதையே சீர்பெற்ற பழங்களோட சாறு என்கின்றோம். மகரிஷியுடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்வை சொல்லியிருப்பாங்க. இளநீரை கொடுத்த உடனே தண்ணி ரொம்ப ருசியா இருக்கு, உப்பு தண்ணி ருசியா இருக்கு அப்படின்னு உடனே அவரு திகைச்சு போனாரா நண்பர். என்ன, மகரிஷி மூலத்தை பார்க்க தொடங்கிட்டாங்க, இல்லையா? அந்த மூலத்தை பற்றிய உண்மை உணர்ந்து விட்டோம்னா இந்த பேதங்கள் இருக்காது அப்படிங்கிறதுதான் மகரிஷியோட அந்த ஒரு வாழ்க்கையில நடந்த சம்பவம் நமக்கு எடுத்துக்காட்டுது. அப்ப இந்த ஒன்று எப்படி வந்ததுன்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் எல்லை உள்ள ஒன்றிலிருந்து வெடித்து வந்ததுன்னு சொன்னாங்க, ஒன்று மாயையாக எல்லாத்தையும் உருவாக்குச்சுன்னாங்க, ஒன்று படைத்ததுன்னு சொன்னாங்க. இப்ப மகரிஷி கேக்குறாங்க, பரிணாமமா படைப்பான், தன்மாற்றமா படைப்பான் அப்படின்னு கேக்குற கேள்விக்கு மகரிஷி லாஜிக்கா கேள்வி பதில் சொல்றாங்க பாருங்களேன். ஒரு தெய்வம் என்கின்ற பெயராற்றல் சங்கல்பத்தால் சிருஷ்டித்தது உடலினை, சிருஷ்டித்தது உலகத்தனை, இதுதானே சொல்லுவாங்க. அதுக்கு பல பேர் கொடுத்தாங்க, அவருதான் உருவாக்கினார் அப்படின்னு. ஆனா அந்த உண்மையை, அந்த ஆழ்ந்த மெய் உண்மையை உணர்ந்து விட்டால் சிருஷ்டியாக இருக்கக்கூடிய அந்த சிருஷ்டிக்கக்கூடிய பொருளுக்கு தேவை எண்ணம் வேணும். ஒருத்தர் சிருஷ்டிக்கணும்னா, இப்ப நாமளே இருக்கிறோம், ஒரு வேலை செய்யறோம், ஒரு பொருளை உருவாக்குறோம்னா நமக்குன்னு ஒரு தேவை இருக்கணும், எப்படி உருவாக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும், இல்லையா? அப்படி இருந்தா தானே நம்ம ஒரு பொருளை செய்யறோம் இல்ல உருவாக்குறோம். ஆனால் அந்த மேலான தெய்வத்துக்கு தேவையும் கிடையாது, எண்ணமும் கிடையாது. ஏன்னா குடலும் உடலும் இல்லாத ஒன்று, அதுவே எல்லாமாக இருக்கு. அப்போ அந்த ஐயுணர்வுல இருக்கிறவங்களுக்கு தான் தேவை இருக்கு, எண்ணம் இருக்கு, சிருஷ்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஐயுணர்வுக்கு அப்பால் அகன்ற சக்திக்கு அப்பாலே எது உள்ளது? இங்க இருக்கக்கூடிய இயக்கங்களுக்கு எல்லாம் அப்பாலே, இன்னைக்கு அம்மா அப்படியே நம்மள கூட்டிட்டு போனாங்க இல்லைங்களா, அந்த சுத்த வெளி, ஒன்றுமில்லாத ஒன்று. அப்ப அதனை கொண்டு செய்வதற்கு உலகதனை சிந்தனையால் என்றால் ஜீவநிலை கன்றி சிந்தனைதான் ஏது. ஜீவன்களுக்கு மட்டுமே சிந்தனை உள்ளது, அது ஒன்றுமில்லாத ஒன்று, அதுதான் எல்லாமாக இருக்கிறது, மூலப்பொருள். ஆனா அதுக்கு தேவையும் கிடையாது, அதற்கான எண்ணமும் கிடையாது.
இதுதான் என்ன சொல்றாங்க, அனந்தம் சுத் அதாவது பிரம்மம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. அந்த எல்லா படைத்தவனை என்ன ஒரு வார்த்தையால சொல்றாங்க, பிரம்மன் அப்படிங்கிற வார்த்தையால சொல்றாங்க. அந்த அந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுவது சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மன். இதுதான் உபநிடதம் சொல்லக்கூடியது. அதுதான் சத்தியம், அதுதான் முழுமையான ஞானம், அதுதான் என்றும் நிலையாக இருக்கக்கூடிய அனந்தம், அதுதான் பிரம்மன். ஆனா இத உணர்த்துவதற்கும் உணர்ந்து சொல்வதற்கும் அளவுக்கு அறிவு நிலை இல்லாத காரணத்தினால் என்ன பண்ணாங்க, சுலபமா மனிதனுக்கு அந்த நிலையை உணர்த்துவதற்கு ஒரு உருவ வடிவமாக கொடுத்து, அந்த பிரம்மன் அப்படிங்கிற அந்த தன்மைக்கு ஒரு உருவத்தை கொடுத்து என்ன பண்ணாங்க, அதுக்கு தலையில இருந்து ஒரு சாரார் தோன்றினாங்க, வயிற்றுல இருந்து ஒரு சாரார் தோன்றினாங்க என்று இட்டுக்கட்டி கதை சொல்லி மனிதர்கள்ல வேதத்தை உண்டு பண்ணி இல்லையா. இந்த வேதனை இன்று வரை தீரவில்லை இல்லையா. வேதாத்திரியம் இவ்வளவு விளக்கம் சொல்லியும் கூட ஆனா இன்று வரை தீரவில்லை. சரி, வேதாத்திரியம் மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாமே ஒன்றுன்னு சொல்லிச்சா அப்படின்னா இல்ல. இது மாதிரி திரும்ப திரும்ப உருவத்தை வைத்துக் கொண்டு மனிதனை பிரிச்சு பார்க்காதீங்க அப்படிங்கிறதுக்கு தான் வள்ளுவ பெருந்தகை என்ன சொன்னாருங்க, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், எல்லாம் ஒன்றிலிருந்து இருந்துதான் வந்திருக்கு. ஔவையார் என்ன சொன்னாங்க, ஒன்றாக காண்பதே காட்சி. அப்படி எல்லாமே ஒன்னா பாக்குறது தான் பார்வை. அந்த பார்வை இருந்துட்டா எல்லாத்துலயும் பேதம் கிடையாது. பாரதி சொன்னாரே, காக்கை குருவி எங்கள் ஜாதி, கடலும் மலையும் எங்கள் கூட்டம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி கணியன் பூங்குன்றனார் சொன்னாரு. அப்துல் கலாம் ஐயா கூட அத ஒரு முக்கியமான ஒரு தருணத்துல குறிப்பிட்டாங்க. ஒரு அமைதி நிகழ்வு நடக்கும் போது அங்கே இந்த பாடல குறிப்பிட்டாங்க. யாதும் ஊரே யாவரும் கேள்வி. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிய ஒன்று இல்லைங்களா. ஆனா இது எல்லாத்தையும் மகரிஷி விஞ்ஞான போர்வை போர்த்தி கொடுக்குறாங்க. இதுதான் மகரிஷியினுடைய சிறப்பு. அது படைப்பு இல்லப்பா, அதை ஒன்று உருவாக்கவும் இல்ல, வெடிக்கவும் இல்ல, அது நிலைத்து எல்லாமே ஏற்கனவே இருந்ததும் இல்ல, எழுச்சி பெற்று வந்தது. அந்த எல்லை இல்லாத ஒன்று, அதற்குள்ள மாயை கிடையாது. மாயை இருக்கிறவங்களுக்கு தான் தேவை, எண்ணம், சிந்தனை எல்லாம் இருக்கும். அது மாயைக்கு அப்பாற்பட்ட ஒன்று. அதனால் அது என்னவானது, எழுச்சி பெற்றது. எல்லையற்ற ஒன்றினுடைய எழுச்சி தான் இந்த பிரபஞ்சம். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம். ரெண்டையும் சொல்லிட்டாங்க. எந்த மூலத்திலிருந்து நாம வந்திருக்கோம், அந்த மூலத்தினுடைய தன்மை என்ன, அது எப்படி நானாக வந்தேன். ஏன்னா வேதாத்திரியம் என்ன சொன்னது, பல மகான்களும் பல வேதங்களும் இப்ப நம்ம சொன்ன வள்ளுவரும் பாரதியும் ஔவையாரும் எல்லாரும் பனியன் பூங்குன்றனாரும் ஒன்றிலிருந்து எல்லாம் வந்ததுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒன்றிலிருந்து எப்படி எல்லாம் வந்தது, இதுதான் நமக்குள்ள கேள்வி. தெரியணுமா இல்லையா. அதைதான் மகரிஷியினுடைய வேதாத்திரிய விஞ்ஞானம் விளக்குது. அந்த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள் எதனால் ஆக்கப்பட்டது, அந்த இறைநிலைக்கு இருக்கக்கூடிய தன்னிருக்க சூழ்ந்தழுத்து மாற்றம் இல்லையா. விஞ்ஞானத்தினுடைய தந்தைன்னு சொல்லக்கூடியவர் நியூட்டன். அவர் என்ன சொன்னாருங்க, ஒரு கல்லை தூக்கி வீசினா கீழே வந்து தீரும். இது ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை வைத்துக் கொண்டு எப்படி அவர் தத்துவத்தை சொன்னார், விஞ்ஞான தத்துவத்தை. இந்த கல் கீழே விழுவதற்கு காரணம் பூமியினுடைய ஈர்ப்பு விசை அப்படின்னு சொன்னார். அதுவும் உண்டுதான். ஆனா முக்கிய காரணம் என்ன, அது ஒன் ஆஃப் த ஆல், நிறைய காரணங்கள்ல ஒன்று பூமியினுடைய ஈர்ப்பு விசை. ஆனா அது மேலே போனது, கீழே விழுவதற்கான காரணம் என்ன, இறைநிலையினுடைய சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். இதுதான் மகரிஷி சொன்னது. சூழ்ந்தழுத்தும் ஆற்றலாலதான் அது கீழே விழுது. அங்கங்க இருக்கக்கூடிய பொருட்களுடைய ஈர்ப்பு சக்தியினால் அதனை நோக்கி விழுகிறது இல்லையா. அதனோட தன்மை கேட்டுப்போ வால் நட்சத்திரம் விழறதுன்னு சொல்றாங்க. இப்ப கல்லு எங்க தூக்கி விழுந்தாலும் பூமியை நோக்கி விழற மாதிரி வால் நட்சத்திரம் ஏன் பூமியை, எல்லா வால் நட்சத்திரமும் பூமிக்கு வந்து விழுவதில்லை. பல நட்சத்திரங்கள் வழியிலேயே தன்னை முழுவதுமாக மாய்த்து கொண்டு கரைந்து இறைநிலையாக விடுகிறது இல்லையா. அதற்கு காரணம் என்ன, அதுல இருக்கக்கூடிய துகள்களினுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப அந்த வேகத்துல வித்தியாசம் இருக்கு இல்லையா. இப்ப ஒரு சின்ன கல்ல ஒரு ஒரு 10 மாடியிலிருந்து மேல இருந்து தூக்கி போட்டா அது வருகின்ற வேகத்துக்கும், ஒரு பெரிய பாறாங்கல்ல
தூக்க முடியாம தூக்கி கொண்டு போய் மேலிருந்து போட்டோம்னா அது வருகின்ற வேகத்துக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அது கீழே விழும்போது ஏற்படுகின்ற தாக்கத்திலையும் வித்தியாசம் இருக்கு. ஒரு சின்ன கல் கீழே வந்து விழுந்ததுன்னா மிகப்பெரிய மாற்றத்தை பூமியில ஏற்படுத்தாது. ஆனா பெரிய பாறை விழுந்ததுன்னா என்ன நடக்கும்? அந்த மண்ணு கீழே போய் அந்த இடத்துல ஒரு பள்ளம் வரும். அப்ப இது அத்தனைக்கும் காரணம் இறைநிலை என்கின்ற அந்த தோட்டத்துல பூத்த கோடான கோடி நட்சத்திரங்கள், அணுக்கூட்டங்கள், அண்டங்கள் அத்தனைக்கும் இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய இறை சக்தி. ஏன்னா உருளும் உலகங்கள் பல, கோடான கோடி சூரிய குடும்பங்கள் சேர்ந்ததுதான் இந்த பிரபஞ்சம். அது எல்லாம் உருவாச்சு, அததுக்கென்று ஒரு இடத்தை எடுத்துக்கிச்சு, இடம் கிடைச்சிருச்சு. அது எதனால ஆக்கப்பட்டது? பொருள் வேணும் இல்லைங்களா? பொருள் இல்லாம இப்ப ஒரு குயவன் பானையை செய்யணும் அப்படின்னா அதற்கு மண் என்பது ஒரு உபாசன பொருள். இங்கே இடமும் அவனே, பொருளும் அவனே, ஏவலும் அவனே. நாம ஒரு சமையல் பண்ணோம்னா அதற்கென ஒரு இடம் இருக்கு, அதற்கென ஒரு பொருள் தேவை. பொருளை கொண்டு அந்த இடத்துல இன்னொன்றை உருவாக்குகிறோம் நம்ம. இதற்கான அறிவு ஏவலாக அங்க இருக்கு. ஆனா இங்க நம்ம எல்லாரும் உருவாகி வந்திருக்கோமே, அந்த மூலம் எல்லாவா மாறிச்சே. இந்த கோடான கோடி ஓடும் உலகங்கள், அண்டங்கள், உயிரினங்கள் அத்தனையும் இயங்கிக் கொண்டு இருக்கிறதே. அது அத்தனைக்கும் எந்த இடத்துல இயங்கிக்கிட்டு இருக்கு? இறைநிலைக்குள்ளதானே இயங்கிக்கிட்டு இருக்கு. உள்ளும் புறம் எல்லாம் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்று உண்டுன்னு சொன்னாரு பாரதியார். அதுதான் சுத்தி இருந்து உள்ளும் இருந்து நடத்தி கொண்டு இருக்கிறது. அப்ப அதுதான் மகரிஷி சொல்றாங்க, உருளும் உலகங்கள் பல, ஓடும் மண்டலமும் உயிரினங்களும் இறைவன் படைப்பு என்றும் அவனில் பெருகும் விருப்பம் ஒக்க படைத்து காக்கின்றார். இது மாயையினால நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம், மயக்கவாதம் இல்லையா? இது அத்தனையும் அவன் நிகழ்த்துகின்றான். எப்படி? அவனுக்கு ஒரு விருப்பம் இருக்கு, அவனோட விருப்பத்துக்கு ஏற்ப இந்த மண்டலங்களையும், இந்த ஓடி ஓடி உருளக்கூடிய கோள்களையும் உயிரினங்களையும் இறைவன் தன்னுடைய விருப்பத்துக்கு ஒக்க படைத்து காக்கின்றான். பிற அனைத்தும் நிகழ்த்துகின்றான் எனும் மயக்கவாதம் வருகிறது மனிதனிடம் வழி வழியாய். ஆனா இது எல்லாத்துக்கும் வெளியில ஒரு போர்டு. ரமணர் கிட்ட கேட்டாங்களாங்க, வாட் இஸ் காட் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னது, வாட் இஸ் காட் அப்படின்னு சொன்னார். என்ன எளிமையான விளக்கம் பாருங்களேன். வாட் இஸ் காட். எந்த ஒன்று இந்த பொருளாக மாறி இருக்கிறதோ அதுதான் கடவுள். வாட் இஸ், இந்த பொருள் எதுவால் ஆக்கப்பட்டது? கடவுளால் ஆக்கப்பட்டது, இறைத்தன்மையால், இறை வெளியால் ஆக்கப்பட்டது. அதுதானே அவனன்றி ஊரணுவும் அசையாதுன்னு சொன்னாங்க. பிரகலாதன் சொன்னதும் அது இல்லையா? தொட்ட தொட்ட இடந்தோறும் அவன் தோன்றானாயின் நான் செத்தேன் எனக்குள் சொன்னானா இல்லையா? தூணில் இருக்குன்னு மட்டும் சொல்லல. என்ன சொன்னா? நீ எங்க காமிக்கிறியோ அங்க எல்லாம் பரமாத்மா, ஈஸ்வரன் இருக்கிறான், அல்லாஹ் இருக்கின்றான். பெயர்கள் தான் வேற. ஆனா தண்ணி பூமிக்குள்ள இருக்குதுன்னா ஒரு தமிழ் தெரிஞ்சவர் பார்த்தா உள்ள தண்ணி இருக்கும்பாரு இல்லையா? வேற மொழி பாக்குறவங்க அவங்க மொழியில் தண்ணி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தம் நீர் ஒன்றே, அவரவர் அறிந்த அளவுல பேதமா இருக்கும். ஆனா அந்த பேதத்தை கடந்து போற தத்துவத்தை புரிந்து கொண்டோமானால் வாட் இஸ் காட் அப்படிங்கிற அந்த ரமணம் புரியும். ரமணத்தை புரிய வைக்கிறது வேதாத்திரியம். இப்போ மனிதனிடம்தான் இந்த மயக்கங்கள் எல்லாம் இருக்கு, அவருக்கு தேவை கிடையாது. மகரிஷி சொல்லுவாங்க இல்லைங்களா, வெட்ட வெளி சக்தி என்பது இல்லை என்றால் வேறு எந்த பொருள் வலிது இந்த பிரபஞ்சத்தில். ஏன்னா அது எல்லை உடையது அல்ல. அது வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற வளம் நான்கையும் கொண்டிருக்கு. அதை விட பெருசு ஒன்று இல்ல. அது எப்படி அடுத்த வரியில விளக்குறாங்க பாருங்க. தொட்ட தொடப்பட்ட இரு பொருட்களோட தொட தொட்டதா என்னும் அரூபம் அது. உண்மையிலங்க இந்த இந்த கவியை நீங்க படிச்சு பார்த்துட்டு இந்த வரிக்குள்ள போனா அப்படியே உடம்புல அந்த ஒரு ஒரு அதிர்வு வருங்க. எப்படி புரிய வச்சிருக்காங்க மகரிஷி. இந்த ரெண்டு வரியை மட்டும் எடுத்துக்கோங்களேன். தொட்ட தொடப்பட்ட இரு பொருட்களூடே தொட தொட்டதா என்னும் அரூபம் யாது. ஒரு உதாரணம், இப்ப நான் கையில ஞானக்களஞ்சியம் புத்தகம் வச்சிருக்கேங்க, என் பக்கத்துல என் மடியில இருக்கு. அந்த புத்தகத்தின் மேல் என்னுடைய கைகளை வச்சிருக்கிறேன். தொட்ட தொடப்பட்ட
தொட்டது யாரு? நானு. நான் அந்த கோதை, இந்த உயிர். தொடப்பட்ட பொருள் என்ன? புத்தகம். இந்த இரண்டுக்கும் நடுவில தொட தொட்டதாய் என்னும் அரூபம் யாது. இங்கே இந்த புத்தகம் என்பது அசேதன பொருள். அதனால் அதற்கு கோதை தொடுகிறாள் என்று தெரியாது. ஆனால் எனக்கு தெரிகிறது, சிந்தனை இருக்கிறதுனால நான் இந்த புத்தகத்தை தொட்டு கொண்டிருக்கிறேன். தொடும்போது கிடைக்குது இல்லைங்க ஒரு உணர்வு, அதை சொல்ல முடியுமா? அதை யாராவது எடுத்து காமிக்க முடியுமா? இந்த பொருள் பேப்பர், இதை நான் தொட்டுட்டு இருக்கேன், தொடும்போது தொட்டிருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ள வருது இல்லையா? அந்த அரூபம் யாது. அதுக்கு உருவம் கிடையாது. இன்னும் சுலபமா சொல்றோம், பேசக்கூடிய வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி பேசி முடிச்சு எங்க போச்சு? இரு கைகள் ஓங்கி ஒன்றை ஒன்று தட்ட எழுந்த சப்தம் இருந்த நிலையே மௌனம் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றோம். அதுதான் பிரணவம், அதுதான் பிரம்மம். எங்கே எழுந்தது? அது ஒரு தன்மாற்றம் அடைந்து வார்த்தையா வந்தது. வார்த்தையா வந்து அதோட வேலை முடிஞ்சது உடனே அது திரும்பவும் மௌனமாக மாறிவிட்டது. இப்ப இருக்கா என்ன சுத்தி அந்த வார்த்தை? யார் காதுகளில் வாங்கி கொண்டாங்களோ அவங்களுக்கு காதுக்குள்ள போய் அங்கேயும் அது மௌனமா போய் புள்ளியா பதிந்து விட்டது. இதை இந்த 2 பாடல்ல சொல்றாங்க. இப்ப நாம இன்னொருவரை தொடுகிறோம். இப்ப இங்க தொட்ட பொருள் உயிருள்ள பொருள், தொடப்பட்ட பொருளும் உயிருள்ள பொருள்னா அவங்களுக்கும் தெரியும்ல ஒருத்தர் வந்து தொடுறாங்கன்னு. கண்ணை மூடி தவம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம வீட்டு குழந்தை வந்து பின்னாடி இருந்து கண்ணை பொத்துது. அங்க நமக்கு தெரியுதா இல்லைங்களா? அந்த குழந்தைக்கும் அம்மாவை தொடுற தோற்றம் எண்ணம், நமக்கும் குழந்தை வந்து நம்மளை தொடுகிறது. அப்ப இந்த உணர்வை எடுத்து காட்ட முடியுமா? அதுதான் இறைவன். இது இல்லாத இடம் ஏது? இல்லையா? சூரியனிலிருந்து வெப்பமாக, சந்திரனிலிருந்து குளிர்ச்சியாக, ஒவ்வொரு கோள் நட்சத்திரத்தில் இருந்தோ அந்த இறைத்தன்மை தான் ஒன்றாக வெளிப்படுகிறது. தொட்ட தொடப்பட்ட இரு பொருட்களோடே தொட தொட்டதாய் என்னும் அரூபம் யாது. கடைசியில சொல்றாங்க, இது எல்லாத்தையும் இந்த படைப்பா பரிணாமமாங்கிற பாடல்ல கேக்குறாங்களே, இந்த மயக்கவாதத்துல இருக்கிற மனிதர்களை பார்த்து மகிழ்ச்சி சொல்றாங்க, பட்ட பகலில் வானில் மீன்கள் தோன்றா. இப்ப வெளியில வந்து வானத்தை பார்த்தா நட்சத்திரங்கள் தெரியுமா? தெரியுமா? கண்டிப்பா தெரியாது. ஆனா இல்லையா? இல்லை என்று சொல்ல முடியுமா? பட்ட பகலில் வானில் மீன்கள் தோன்றா, பார்வையில்லார்க்கு அவை என்றும் காணா. எவ்வளவோ புண்ணியம் செய்தவர்கள்ங்க நம்முடைய பெற்றோர்கள். அவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்காங்க. அதனால்தான் நாம இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கோங்க. என்ன வரிகள் பாருங்களேன். பட்ட பகலில் வானில் மீன்கள் தோன்றா, பார்வையில்லார்க்கு அவை என்றும் காணா. எட்டவில்லை அறிவிற்கு என்றால் உள்ள இயற்கை தத்துவம் எங்கே ஒளிந்து கொள்ளும்? நம்மளால பார்க்க முடியலங்கிறதுக்காக ஒரு பொருளை இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரு இனிப்பு கடை, ஒரு ஸ்வீட் ஸ்டால்னு, அங்கே வாசல்ல ஒரு போர்டு எழுதி போட்டிருக்காங்க. என்னதுங்க? இங்கே உள்ள அனைத்தும் நெய்யினால் செய்யப்பட்டது, சுத்தமான நெய்யால் செய்யப்பட்டது. பார்த்திருக்கோமா இல்லைங்களா? இந்த மாதிரி நிறைய எழுதி போட்டிருக்கு. இப்போ இங்கே கூட மகரிஷி அந்த விஸ்வரூப காட்சி போறோம் இல்லைங்களா? எந்த விஸ்வரூபமாக? சக்தி களம், பிரபஞ்ச களம், கோடான கோடி நட்சத்திர கூட்டங்கள், கோள்கள், மனிதர்கள், அத்தனை பேரும் இளைஞ்ச அந்த காந்த களம் முழுமையா நிரம்பி நிக்கிறோமே, அந்த கள எல்லையில ஒரு போர்டு விற்கிறாங்க மகரிஷி. என்ன போர்டு தெரியுமா? இங்கே உள்ளே இருக்கக்கூடிய அனைத்தும் இறைநிலையால் ஆக்கப்பட்டது. ஆனா அந்த போர்டு நம்ம பாக்குறதே இல்லைங்க. பார்க்காததுனால பல நாமங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா எல்லா நாமத்துக்குள்ளேயும் இருப்பது அந்த எல்லையற்ற இறைநிலைதான். அததான் மகரிஷி சொல்றாங்க, இது படைக்கப்படவில்லை, அது தன்மாற்றமாக அந்த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள் இறைநிலையின் இறைவெளியின் சூழ்ந்தழுத்த ஆற்றல் நான் தன்னிருக்க சூழ்ந்தழுத்து மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் முன்பின்னா. அதற்கு தேவையில்லை. ஆனா அதற்குள்ளே இருக்கக்கூடிய பேராற்றல் சும்மா இருக்க மாட்டேங்குது இல்லைங்களா? அந்த சும்மா இருந்தா சிவம்னு சொல்றோம். ஆனா அது அசைந்தால் உலகம் ஏற்பட்டு விட்டது. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே. இதெல்லாம் அந்த எல்லையற்ற இறைநிலை பற்றிய தன்மை தானே. சரியா? அப்போ இந்த இதை புரிந்து கொண்டால் இந்த மயக்கத்திலிருந்து வந்துடலாம். இல்லைன்னா பகல்ல எனக்கு கண்ணுல தெரியலப்பா, அதனால நட்சத்திரங்கள் கிடையாது,
சொல்ல முடியுமா? எட்டவில்லை அறிவிற்கு என்றால் உள்ள இயற்கை தத்துவம் எங்கே ஒளிந்து கொள்ளும். அதுதான் சொல்றாங்க இந்த பாடல்ல. உருளும் உலகங்கள் பல, ஓடும் மண்டலமும் உயிரினங்களும் இறைவன் படைப்பு என்றும் அவனில் பெருகும் விருப்பம் மொக்க படைத்து காக்கின்றான், பிற அனைத்தும் நிகழ்த்துகின்றான் எனும் மயக்கவாதம் வருகிறது மனிதனிடம் வழி வழியால். இறைக்கு வருத்தமில்லை, தேவையில்லை வரைந்து படைத்தற்கு. ஒரு சிறிய பொருள் கூட அவனை விட வேறு ஒன்றுமில்லை, அனைத்துமே அவனின் பரிணாமம். அவனே எல்லாமாக இருக்கிறான். பிரகலாதன் சொன்னதை திரும்பி ஒரு முறை இங்கே நம்ம எடுத்துக்கலாம். தொட்ட தொட்ட இடந்தோறும் அவன் தோன்றானாயின். எங்கே தொட்டா? புத்தகத்தை தொட்டா அவன்தான், இல்லைங்களா? மனதினால் தொட்டாலும் அவன்தான். ஆனால் நம்ம என்ன பண்றோம்? தொட்ட பொருளுக்கும் தொட்ட மனிதருக்கும் தொட்ட நிகழ்வுக்கும் நமக்குமான ஏற்கனவே ஏற்பட்ட அனுபவத்தின் அடிப்படையில் அங்கே உள்ள இருக்கக்கூடிய மூலத்தை பார்க்க மறந்துட்டு அது என்னவாக வந்திருக்கோ அதை மட்டும் பாக்குறோம். ஏங்க, ஒரு பொருள் சமைக்கிறோங்க, ஒரு கேசரி நம்ம பண்றோம், ரவையும் சர்க்கரையும் நெய்யும் வச்சு பண்றோம். அதுல கொஞ்சம் சுவை குறைஞ்சிருச்சுங்க, உடனே என்ன சொல்லிடுவாங்க? ரவை சரியில்லை, மூலம் சரியில்லை. அங்க மட்டும் மூலத்தை பாக்குறோம் இல்லைங்களா? சர்க்கரை கொஞ்சம் தித்திப்பே இல்லைங்க, நெய் ஏதோ ஒரு வாசம் அடிக்குது, இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? ஏன்? அதனுடைய தன்மைக்கு ஏற்ப பகுத்து பார்க்கும் போது உள்ளே உள்ள மூலப்பொருளை பற்றி பேசக்கூடிய சிந்தனை வருகிறது. இதே ஃபார்முலாவை இந்த வேதங்கள் இல்லாம இதெல்லாம் எதால ஆக்கப்பட்டது? அதுக்குதான் மகரிஷி முதல்ல நான் யாருங்கிற தத்துவத்தை உணர்த்திடுறாங்க. நான் யார் என்கின்ற தத்துவத்தை உணர்ந்த பிறகுதான் நாம இத எதிர்க்க அப்ளை பண்ண முடியும், இல்லையா? இங்கே நம்ம என்ன பண்ணிடுறோம்? உள்ளேயே சரியா தெரியாததுனால நானே எல்லாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது எதிர்க்க இருக்கக்கூடிய பொருளும் வேதமாக தெரிய தொடங்குது. இப்ப இந்த மயக்கம் நமக்குள்ளதானே இருக்கு. அது படைக்கும் போது சுத்த சைத்தன்யமா இருந்துதானே படைச்சு கொடுத்தது. சூரியனுக்கு வித்தியாசம் இல்ல, சந்திரனுக்கும் வித்தியாசம் இல்ல, பூமிக்கும் வித்தியாசம் இல்ல. ஆனால் அதெல்லாம் அசேதன பொருட்கள்னு சொல்றோம். ஆனால் அவைகள் எங்கேயும் வித்தியாசம் பார்க்காம மகரிஷி ஒரு அருமையான பாடல் சொல்லுவாங்க. கல்லும் மரமும் போன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது. ஏன்னா அது கடமை தவறுவதே இல்லை, அதனோட வேலை யாருக்குன்னாலும் செய்துட்டு போயிட்டே இருக்கும். கல்லால் அடித்தவர்க்கும் கனியைத்தான் கொடுக்கும் மரம். கல்லும் மரமும் போன நிலையில் இருந்து கடமை தவறாது பயனாகும் போது சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் ஏனோ சுகம் விட்டு சமூகத்தை மறக்க வேண்டும். தன்னுடைய சுகத்துக்காக, தன்னுடைய சந்தோஷத்துக்காக சமூக நன்மையை மறக்கலாமா? அல்லும் பகலும் ஆசை ஒழிக்கவென்று ஆசைதனை பேராசையாக்கி கொண்டு தொல்லைப்படும் அன்பர்களே சுருங்க சொல்வேன், சுயநிலை அறிய கருதவையுமே போதும். அப்ப முதல்ல எல்லாத்தையும் எங்க கொண்டு நிறுத்தினாங்க? இந்த தன்மாற்றம் உணரணும்னாலும் சரி, பாக்குற நபர்களை எல்லாம் இறைவனா பார்க்கணும்னாலும் சரி, உரிமை பேறு வாழ்க்கையை நடத்தணும்னாலும் சரி, சுயநிலையை அறியணும். சுயநிலையை அறியணும்னா கருதவம். அப்படி கொண்டு வந்து முடிக்கிறாங்க பாருங்க. பரிணாமமா படைப்பா என்ற கேள்வியில் ஒரு பாடல், அதற்கு அடுத்ததாக படைப்பு இல்லை பரிணாமமே அப்படிங்கிறதுக்கான அருமையான விளக்கம் இத்தனையும் கொடுத்த வேதாத்திரிய விஞ்ஞானம் எல்லாவற்றையும் புரிய வைக்கிறது. அதுதான் மகிழ்ச்சியினுடைய பெருமை. விஞ்ஞானத்தோடு கூடிய விஞ்ஞான விளக்கம் கொடுத்து எளிமையாக எல்லாரும் புரிந்து கொள்ளத்தகைய வகையில் கொடுத்த இந்த களஞ்சியத்தினுடைய ஒவ்வொரு மணியும் நம்மளோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். கவிதைகள் மூலமாக மகரிஷி கொடுத்த பெரிய கடல், அந்த ஆதி என்ற பரம்பொருள் எப்படி கடலோ அந்த புரிந்து கொள்வதற்கு மகரிஷியின் ஞான களஞ்சியம் நமக்கு உதவும் என்று கூறி இந்த அருமையான பாடலுக்கு விளக்கமளிக்க வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளம்.